Hi dear students, T20 டெஸ்ட் நாளுக்கான விடைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வினா வந்து ஜூலை 2024 கேட்கப்பட்ட வினா. ஸோ இதில் இருக்கக்கூடிய 15வது 2 மார்க் என்ன பாருங்க, B கிராஸ் A என்ற ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துட்டு அதுல இருந்து A மற்றும் B என்ற ரெண்டு செட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிதானே? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் B கிராஸ் A, B கிராஸ் A கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் B ரெப்ரசன்ட் பண்ணுது, செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் ஏவை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம A கிராஸ் B, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதணும். ஃபர்ஸ்ட் A எழுதிக்க, ரெண்டாவது B எழுதியிருக்க. பாருங்க, அப்போ ஒவ்வொரு பேர்ல இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் அதெல்லாம் ஏவை குறிக்குது. ஸோ 3, 4, 4, 4, 3, 4. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இது என்ன மட்டும் தான் இருக்கு, 3, 4. நெக்ஸ்ட் B என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -2, -2, 0, 0, 3, 3. ஸோ ஃபைனலா -2, 0, 3. இது மட்டும்தான். ஸோ இப்போ இந்த பேர் எப்பயுமே ஒரு செட் எழுதும் போது ஒரு செட்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 3 எழுதுறோம், 4 எழுதுறோம், திரும்ப 3, 4 எழுத தேவையில்லை, ஒரு முறை 3 எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 14வது வினா பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, f of x given f of x is equal to 2x minus x square கொடுத்துருக்காங்க என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அதை f of 1 f of x plus 1 ஸோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான சம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்றாங்க, f of xல இங்க f of x இங்க கொடுத்துருக்காங்க, f of 1 கேட்குறாங்க. x இருக்கிறத 1 ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. 2x இருக்கிறதுல 1 மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ ஃபர்தரா நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஸோ 2 1s are 2 minus 1 square. 2 minus 1 it is equal to 1. This is f of 1 உடைய ஆன்சர். Similarly, second subdivision என்ன சொல்றாங்க பாருங்க, இதே சேம் சம்ல f of x இருக்கிறதுல x plus 1 ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ f of x இருக்கிறதுல x plus 1, 2 x இருக்கிறதுல x plus 1 மைனஸ் x இருக்கிறதுல x plus 1. இது கொஸ்டின்ல இருந்து என்ன பண்ணிருக்க மட்டும் பாருங்க, இந்த x இருக்கு இல்லையா, இந்த x-க்கு பதில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண. நெக்ஸ்ட் சப்டிவிஷன்ல x இருக்கிறதுல x plus 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன வரும் பாருங்க, 2 into x 2x plus 2 1s are 2 minus x plus 1 the whole square. ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் பண்ணிக்கோ, ரெண்டாவது 1 ஸ்கொயர் பண்ணிக்கோ, பிளஸ் ரெண்டால உள்ள இருக்க எலிமெண்ட் பெருக்கிக்கோ. 2 into x into 1 ஃபர்தரா ஒரு 2x ன்னு வருது. ஸோ 2x plus 2 minus x ஸ்கொயர் minus 1 minus 2x. ஸோ இங்க பாத்தீங்கன்னா plus 2x minus 2x minus 2x plus 2x கேன்சல் ஆச்சுன்னா, ஸோ உனக்கு என்ன இருக்கு, 2ல 1 போச்சுன்னா 1 மைனஸ் ஒரு x ஸ்கொயர். இது f of x plus 1. ஓகேவா? எக்ஸாம் பாருங்க, 17வது வினா பாருங்க. ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க, என்னது 9, 3, 1, எக்ஸெட்ரா ஆர் இன் ஏல இருக்கு ஜிபி பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்துள்ளது. ஸோ அப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஈக்குவல் டு 9, காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஒரு டைம் 3 இருக்கு, 3 டைம் 3 இருக்கு. ஸோ ஆரோட வேல்யூ 1/3, ஏவோட வேல்யூ 9. ஓகேவா? அவங்க என்ன டேர்ம் கேட்குறாங்க, என்ன 8வது டேர்ம் கண்டு ஃபைண்ட் தி 8th டேர்ம் ஆஃப் ஜிபி. இதுல 8வது டேர்ம் இப்படியே போனா 8வது நம்பர் என்ன வரும்னு क्वेश्चन கேக்குறாங்க. சோ a எழுதிட்டோம், r எழுதிட்டோம், n எழுதிட்டோம். சோ nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. சோ இன் ஜிபி ல பாருங்க, tn = ar power n - 1. சோ இங்க இருக்கிற வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n 8வது டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, a ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, r ஓட வேல்யூ 1/3 பவர் n ஓட வேல்யூ 8 - 1. சோ பாருங்க 9 into 1/3, 8ல 1 போச்சுன்னா 7 ஆச்சுங்களா, அப்ப 3 power 7 வரும். சோ
3/7 உடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2187 வருது. ஸோ நம்ம இதை நம்ம வேற மாதிரி எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ 9 இன்ட்டு 1/3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த 2 3க்கு இந்த 9 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 1 ஸோ மீதி எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. ஸோ அப்போ 3/5 உடைய ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 243. ஸோ ஆன்சர் என்ன வருது? ஃபர்தர் 1/243. இதுதான் 8வது டேர்ம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த 2 டேர்ம் கொடுத்து என்னுடைய எல்சிஎம் மீசியமாக கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 9 எடுத்துக்கிறோம். 9 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 3s are 9. ஓகே. அதே போல் 12 எடுத்துக்கிறோம். 12 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 6. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 3. ஓகேவா? ஸோ அதை எழுதி வச்சுக்கிறோம். 9a³ b². ஸோ ஃபார் த டேர்ம் 12a² b² c. ஸோ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, 9 3 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இன்ட்டு a³ இருக்கு இல்லையா? அப்போ எத்தனை இருக்குது? a 3 டைம் இருக்கு. நெக்ஸ்ட் b², b 2 டைம் இருக்கு. எழுதிக்கிட்டோமா? ஸோ அதே போல் 12 எப்படி பிரிச்சிருக்கோம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ அதே போல் a² a 2 முறை 1 2, b 2 முறை 1 2, c 1 முறை. ஸோ இப்போ எல்சிஎம் உடைய கான்செப்ட் என்ன? சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். பாருங்க, எல்சிஎம் ரொம்ப ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கங்க. காமனா இருக்கிற டேர்ம்ஸ்ல எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன காமனா இருக்கு பாருங்க, 3 காமனா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஏ இன்னொரு ஏ, 2 ஏ காமனா இருக்கு. ஓகேவா? 2 பி காமனா இருக்கு. எழுதியாச்சா? ஸோ இப்போ காமன் இல்லாத டேர்ம்ல எழுதணும். என்ன இருக்கு? திரும்ப அங்கே ஒரு மேலே 3 இருக்கு, மேலே இன்னொரு ஏ இருக்கு, திரும்ப கீழே 2 இருக்கு 2 இருக்கு, அப்புறம் காமன் இல்லாத சி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்தராக கால்குலேட் பண்ணுங்க. 3 3 2 2. ஸோ 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. அப்போ என்ன ஆன்சர் வருது? 36. நம்பர் மட்டும் பிரிக்கிறோம். அப்போ ஏ எத்தனை இருக்கு பாரு? 1 2 3 இருக்கு. அப்போ a³. பி எத்தனை இருக்கு பாரு? 1 2 தான் இருக்கு, ஸ்கொயர். சி எத்தனை இருக்கு பாரு? 1. ஸோ இதுதான் அதனுடைய எல்சிஎம். ஓகேவா? இது ரொம்ப எளிமையா ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. ஸோ நீங்க 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா இது அப்படியே டைரக்டா ஃபர்தர் சிம்பிள் எழுதிக்கலாம். இப்படி எழுதலாம்னா இவ்வளவு பெருசு நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு புரியுதுக்காக சொல்றேன். பட் a³ b² 12a² b² c. ஓகேவா? ஸோ 9 மட்டும் இப்படி பிரிச்சுக்க, 3 3ன்னு பிரிச்சுக்கோ. 12 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்க போற. அங்க இருக்க a³ b² அப்படியே வச்சுக்கோ, a² b² c அப்படியே வச்சுக்கோ. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் மட்டும் காமனா இருக்கிற நம்பரு, காமனா இருக்கிற நம்பரு 3, காமன் இல்லாத நம்பரு இந்த காமனா இருக்குது 3, காமன் இல்லாதது 3 2 2 எழுதிக்கிட்டு இந்த இங்கிலீஷ் வர எழுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எழுதலாம். ஏவில் எது பெருசு? கியூப் தான் பெருசு. பில எது பெருசு? ஸ்கொயர். சி. ஸோ அப்போ 3 3s are 9, 9 4s are 36, a² b² c எழுதிடலாம். அசை a³ b² c எழுதிடலாம். அதாவது வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவர், ஏவோட ஹையஸ்ட் பவர், பியோட ஹையஸ்ட் பவர், சியோட ஹையஸ்ட் பவர், அதை எடுத்து வேரியபிளா வச்சுக்கோ. நம்பர் மட்டும் ஈஸியா எல்சிஎம் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த டைப்ல எழுதிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ 19வது நான் பாருங்க. ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 15x² + 11x + 2 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை கூறுக. மூலங்களின் தன்மையை ஆராய்க. இப்படி எப்படி சொல்லுவாங்க. டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த 2 ரூட்ஸ் எப்படி இருக்குன்றது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²,
அதை ஏன்னு எடுத்துக்கங்க. 15 b equal to 11 c equal to 2 எடுத்துக்கங்க. அதாவது x ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்போ எழுதிட்டு ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதை ஃபார்முலா சும்மா லெட்டர்ல எழுதலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ டெல்டா ஈக்குவல் டு பியோட வேல்யூ 11 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏவோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 2. ஸோ 11 ஸ்கொயர் பண்ணா 121 மைனஸ் 4 2s are 8, 8 15s are 4 5 60, 62 120 இப்படி எடுத்துக்கங்க. சரிங்க, 121ல 120 போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ டெல்டாவோட வேல்யூ 1. ஸோ டெல்டாவோட வேல்யூ 1ன்னா என்ன அர்த்தம்? அது 0 விட பெருசா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 0 விட பெருசா இருந்தா இப்போ இதனுடைய மூலங்கள் எப்படி இருக்கும்? roots are real and unequal or distinct. சரியா? unequal or distinct எழுதலாம். தமிழ் எழுதலாம். மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை. அப்படி எழுதிக்க வேண்டியதுதான். நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ பாருங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கர்ணம், அதாவது ஹைப்போட்டென்யூஸ். இதுக்கு இது கர்ணம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்ணம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த கர்ணத்தோட கர்ணமா நம்ம இந்த டயக்ராமை மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு மீதி இருக்க 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி பிடிச்சிங்களேன். ஸோ பாருங்க, இப்போ இந்த ஆங்கிளும் உனக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆங்கிள்ஸ் வச்சு மெர்ஜ் பண்ணி நம்ம எழுத போறோம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரையாங்கிள் AOQ, இதை பாருங்க, AOQ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, மற்றும் ட்ரையாங்கிள் BOP இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ஆங்கிள்ஸ் யார் ஈக்குவல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏலையும் 90 இருக்கு, பிலையும் 90 இருக்கு. ஸோ இப்போ ஆங்கிள் OAQ it is equal to, அதே போல ஆங்கிள் OBP, ஸோ ரெண்டுத்துல என்ன இருக்கு? 90 டிகிரி இருக்கு. அதாவது சென்டரா வர ஏல இருக்கு, பில இருக்கு. அதை என்னது OAQனும் OBPன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே போல பாருங்க, இன்னும் ஒரு 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ஸா இருக்கு. எங்க பாருங்க? AOQ, ஸோ இந்த இடத்துல இருக்க ஆங்கிள், BOP, ஸோ இந்த இடத்துல ஆங்கிள். ஸோ இந்த 2 ஆங்கிள் சேமா இருக்கும் சொன்னா இல்லையா? இந்த ஆங்கிள். ஸோ அதனால இதையும் எழுதிக்கிறோம். ஆங்கிள் AOQ it is equal to ஆங்கிள் BOP. ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஆங்கிள் நமக்கு சேமா இருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு முடிவுக்கு வரலாம்? ட்ரையாங்கிள் AOQவும் ட்ரையாங்கிள் BOPயும் சிமிலாரிட்டி. எப்படி? ஆங்கிள் சிமிலாரிட்டி, வடிவத்தவை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டியா இருந்தா நம்ம என்னது அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்க பாரு, இதில் AO ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஓகேவா, பை இந்த ட்ரையாங்கிள் பாரு OP, அதே போல OB. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க, இதில் OQ, அப்ப கீழே இருக்க ட்ரையாங்கிள் OP. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறது இந்த ட்ரையாங்கிள் AQ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் BP. ஓகேவா? எழுதியாச்சு. ஸோ இப்போ பாரு, AO தெரியுமா? 10, OP தெரியுமா? 6. இப்ப பாத்தீங்கன்னா OQவும் நமக்கு தெரியாது, OP இந்த தூரமும் தெரியாது, இந்த தூரம் தெரியாது. ஸோ அந்த ஏரியாவை விட்டுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
மீதி இருக்கிறது பிபி தெரியும், ஏக்யூ தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்னது ஃபைண்ட் ஏக்யூ, அதனால இங்க எடுத்துங்க. அப்ப ஏக்யூ ஸோ பை பிபி. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கல்லாம் சிமிலாரிட்டியா இருக்கிறதா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறேன். இந்த ப்ராப்பர்ட்டில மேல இருக்க ட்ரையாங்கல்ல இது ஓஏ ஓபி எடுத்துக்க போறேன். அப்புறம் ஓக்யூ ஓபி எடுத்துக்க போறேன். அப்புறம் என்னது ஓக்யூ சாரி ஏக்யூ அண்டு பிபி எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ இதுல இதுக்கு வேல்யூ இல்லை இல்லையா? இப்போ ஓக்யூவுக்கும் எது இந்த ஓக்யூவுக்கும் இதுக்கும் இதுக்கும் வேல்யூ இல்லை. ஸோ அதனால அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டா விட்டுட்டு நேராக ஏக்யூ பை பிபி எடுத்துருக்கேன். ஸோ ஏக்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிபியோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னது 9. ஸோ அப்போ ஏக்யூவை மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு ஸோ 10/6 இன்ட்டு 9. ஸோ 10/6 இன்ட்டு 9 போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது? ஏக்யூ ஈக்குவல் டு 15. கொஸ்டின்ல சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். இதை பாருங்க, 2 3 6 3 9 O2 2 I2 10 I3 15. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இருபத்தி ஒன்னாவது வினா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 3, -2 12, 4 என்ற புள்ளிகள் வழி செல்லும் ஒரு நேர்கோடு P, 6, -2 மற்றும் 12, 2 என்ற புள்ளி வழி செல்லும் நேர்கோடு Q. ஸோ P Q இணையகமா. ஸோ 2 லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்தரா இப்படி ஒரு லைன், இது லைன் P, இது லைன் Q, இது மேல இருக்க 2 பாயிண்ட், இது மேல இருக்க 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே பேரலா, இது ரெண்டும் பேரலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ரெண்டும் பேரலல் முடிவு பண்றதுக்கு ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு பியோட ஸ்லோப், இந்த 2 பாயிண்ட்டை வச்சு கியூட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். 2 ஸ்லோப்பும் ஈக்குவலா இருந்தா 2 பேரலல், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போறோம். ஸோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 லைன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லைன் பி, செகண்ட் ஒன் லைன் கியூ. கோடு பி கோடு கியூ அப்படின்னு எடுத்துக்கங்க. ஸோ என்னது ஃபர்ஸ்ட் ஜென்ரலா என்னது ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m ஈக்குவல் 2 பாயிண்ட்டை பயன்படுத்தி என்னது y2 minus y1 by x2 minus x1. ஓகேவா? இது ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பிரிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1, y1 என்னது 3, -2. செகண்ட் பாயிண்ட் x2, y2 12, 4. ஓகேவா? ஸோ இங்க x1, y1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6, -2 x2, y2 12, 2. ஸோ 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். லைன் P passes through the points and line Q passes through the points. ஸோ P and Q are parallel அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ M1 எடுத்துக்கிறோம், அது ஃபர்ஸ்ட் ஸ்லோப் பண்றதுனால. ஸோ ஃபார்மா தெரியும், y2 minus y1. y2 அது இருக்கு பாருங்க. ஸோ 4 minus y1 -2. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் போட்டுன்றதுனால அதை நம்ம என்ன மாத்திக்க போறோம்? +2 மாத்திக்க போறோம். ஓகேவா? ஸோ அதே போல x2 minus x1 இந்த பாருங்க 12 minus 3. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது? 4 + 2 6, 12 minus 3 12 minus 3 9 வருது. சரிங்களா? ஸோ அடிச்சுன்னா 2 3s are 6, 3 3s are 9. This is M1. ஓகேவா? ஸோ M2 பாருங்க, இங்க பாருங்க y2 minus y1. y2 யாரு? 2 minus y1 -2 அப்ப +2 ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் x2 minus x1. x2 யாரு? 12 minus x1 6. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன வருது பாருங்க, 2 + 2 4, 12 minus 6 6. ஸோ அப்ப 2 2s are 4, 3 2s are 6. அப்ப 2/3 வருது. ஸோ பாருங்க, ஸோ M1 ஆன்சரும் M2 ஆன்சரும் நமக்கு என்ன இருக்கு? சேமா இருக்கு. ஸோ M1 equal to M2. M1 equal to அப்ப
m1 equal to m2, therefore p and q are parallel lines. p, q என்பன ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தானவை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பாருங்க, ஒரு நேர்கோட்டு சமன்பாடு 6x plus 8y plus 7 equals 0 என்ற நேர்கோட்டின் சாய்வை காண்க. Find the slope of the straight line. ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கேட்குறாங்க. ஃபார்முலா தெரிஞ்ச மட்டும் போதும். 6x plus 8y plus 7 it is equal to 0. அப்ப ஃபார்முலா என்னது ஸ்லோப்புக்கு? m equal to minus coefficient of x by coefficient of y. தமிழ் வரும் மைனஸ் எக்ஸின் கீழ் பை ஒய்யின் கீழ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. m ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோடைய நம்பர் என்னது 6 பை ஒய்யோட நம்பர், அதாவது எக்ஸோடைய கான்ஸ்டன்ட், ஒய்யோடைய கான்ஸ்டன்ட். எக்ஸோடைய கான்ஸ்டன்ட் 6, ஒய்யோட கான்ஸ்டன்ட் 8. ஸோ ரெண்டால கட் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? m ஈக்குவல் டு மைனஸ் 2, 3 2s are 6, 4 2s are 8, 3/4. இது எழுதுனாலும் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது. ஒரு என்னது இப்படி கொடுத்துட்டு இந்த முற்றுரிமை சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி. இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான சம். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோ. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை இந்த காட் இருக்கு இல்லையா? ஸோ காட் தீட்டானா 1/tan தீட்டான்னு பொருள். இதை காட் ஸ்கொயர்னா 1/tan ஸ்கொயர். இப்போ காட் ஸ்கொயர்னா எதுக்கு போகிறோம்? 1/tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போகிறோம். மைனஸ் 1. ஸோ இப்போ இதனுடைய தொடர்ச்சி என்ன ஆகுது? 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த tan ஸ்கொயர் எடுத்துங்க பெருக்கணும். இந்த tan ஸ்கொயர் எடுத்துங்க பெருக்கணும், நமக்கு என்ன வரும் பாருங்க? 1 மைனஸ் இந்த 1 எடுத்தாங்க tan ஸ்கொயர் கூட பெருக்கும் போது tan ஸ்கொயர் தீட்டா பை இந்த கீழே இருக்கிற tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும். ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஸோ அந்த இருக்கு இல்லையா அந்த பகுதி, இந்த பின்னம் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, பகுதி பின்னம் தலைகீழி பெருக்கல். டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரெசிப்ரோக்கல். அப்போ tan ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ பாருங்க, இங்கே பாருங்க 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இங்கேயும் இருக்கு. ஸோ டினாமினேட்லேயும் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு, அடிச்சிடுறோம். ஸோ உங்களுக்கு என்ன மீதி இருக்கு? tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. என்னது? 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இட் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுத வேண்டியது. ரொம்ப எளிமையான கணக்கு. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் சொல்லியிருக்க உருளை. ஓகேவா? சரி எடுத்துக்கலாம். ஒரு உருளை வடிவம் இருக்கு. சரியா? இப்போ இதனுடைய உயரம் என்ன சொல்றாங்க? h ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஓகேவா? உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பரப்பு. ஸோ அடிப்பரப்புன்றது இது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா இதுதான் பேஸ் ஏரியாவா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த அடிப்பரப்பு சொல்றது. ஸோ இந்த ஏரியா எவ்வளோ சொல்லிட்டாங்க? அடிப்பரப்பு. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது என்னவா இருக்கும்? பையா ஸ்கொயரா இருக்கும். இதனுடைய ஆன்சர் எவ்வளோவா? சரி, அடிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே கைஸ், அப்போ அடிப்புற ஆரம்ன்றது இது r ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர்.
ஆரம், அடிப்பரம், உயரம் கொடுத்துறாங்க. அதனால வலைப்பரப்பு கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் cylinder. Formula 2 pi r h square units. தமிழ்ல உருளையின் வலைப்பரப்பு அப்படின்னு எழுதிக்க போறேன். 2 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 14, ஹைட்டோட வேல்யூ 20. ஸோ கட் கொடுத்துடலாமா? 1 7s are 7, 2 7s are 14. ஸோ இப்போ நம்ம எது பெருக்க வேண்டியது இருக்கு? 2 22 2 40. இது பெருக்க என்ன ஆன்சர் வருது? 3000. ஒரு நிமிஷம். 2 × 22 × 2 × 20 பெருக்குனா 1760 வருது. 2 2s are 4, 4 4 22 88, திரும்ப 20 பெருக்கணும், 1760 வந்துடும். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் 1760. அலகு வந்து சென்டிமீட்டர், யூனிட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் CSA ஆஃப் சிலிண்டர் எழுதி எழுதி 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர் எழுதி பாக்ஸை போட்டுக்கோ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 25th சம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க என்ன கொஸ்டின். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது? 2 கோன் கொடுத்துருக்காங்க. ஸோ உயரத்துடைய ரேஷியோ கேட்குறாங்க. இப்படி ஒன்று இருக்கலாம். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகள். ஸோ ஹைட் வேரியேஷன் இருக்கலாம். ஓகேவா? ஹைட்டு வேரியேஷன் இருக்கலாம். ஸோ என்ன ஒன்றும் கிடையாது, இந்த பேஸ் ரேடியஸ் சேமாக இருக்கு, பட் ஹைட் வேரியேஷன் ஆகும் இல்லையா? ஸோ வால்யூம் வேற வேற இருக்கிறதுனால ஸோ அதை தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் கோன் என்ன ஃபார்முலா? 1/3 pi r square h cubic units. ஓகேவா? ஸோ இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம்? இப்போ V1/V2, V1/V2, V1 என்னது? 1/3 pi r1 square h1 by V2 1/3 pi r1 square r2 square h2. ஸோ அந்த வால்யூம்ஸ் வந்து 3600/5040. ஸோ கட் கொடுத்துருங்க. 1/3 கட்டு, 1/3 கட்டு, பை கட்டு, பை கட்டு. சம ஆரங்கள் ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு R2 மென்ஷன் பண்ணிட்டுனா ஸோ இந்த R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் சேம் ஆகிடும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? H1/H2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 3600 பை ஸோ 0 0 கட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 6 வாய்ப்பாடால் அடிக்கலாம். 6 6 36 60, 8 6 48 மீதி 24, 4 6 திரும்பவும் 60/84, 5 14 6 திரும்பவும் 5 2 7 2. ஸோ 5/7. ஸோ therefore height 1 is to height 2. உயரங்களுக்குள்ள விகிதம் 5:7 அப்படி எழுதி முடிச்சுக்கோ.
ஓகேவா? வெல் 21 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தை காண்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n natural numbers. இதுக்கு ஃபார்முலா தெரியணும். ரூட் ஓவர் n ஸ்கொயர் மைனஸ் 1/12 இதான் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல n ஈக்குவல் டு 12 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ பாருங்க, அப்போ ரூட் n ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. 21 ஸ்கொயர் பண்ணா 441 மைனஸ் 1/12 ரூட் ஓவர் 441 மைனஸ் 1 440/12. இப்போ 440 12ஆல் டிவைட் பண்ணா நமக்கு ரூட் ஓவர் 36.6 கிடைக்குது. ஸோ 36.6 ஆன்சர் பார்த்தீங்கன்னா root 36.6 it is equal to root over 36.6 it is equal to 6.05. ஸோ இது எக்ஸாக்டா 05லாம் தேவையில்லை, நெக்ஸ்ட் 6.03 எழுதினாவே ஓகே. 6.03 புக்கில் இருக்க ஆன்சர். ஸோ 6.03 6.05 எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் 3 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது 3மே ஹெட்டாக விழலாம். ஃபர்ஸ்ட் 2 ஹெட் எழுதிட்டு 3வது டைல் விழலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டு 2வது டைலு 3வது ஹெட் விழலாம். ஃபர்ஸ்ட் டைலு அப்புறம் 2 ஹெட் விழலாம். இங்க பாருங்க, 3 ஹெச், லாஸ்ட் டி, சென்ட்ரல் டி, ஃபர்ஸ்ட் டி, இது 4 எழுதிட்டோமா? ஸோ இது 4உடைய அப்படியே உல்டா ஃபார்மேட் எழுதுங்க. இப்போ டிஹெச் எழுதணுமா, அது HTTன்னு எழுதிக்கங்க. ஓகேவா? இங்கே HTHயா, அப்போ THTன்னு எழுதிக்க. இங்க HHTயா, அப்போ TTHன்னு எழுதிக்க. இங்க 3மே ஹெச்சா, அப்போ 3மே Tன்னு எழுதிக்க. ஸோ இதுதான் 3 காயினை சுண்டும்போது கிடைக்கக்கூடிய கூறுவெளி 8. ஓகேவா? ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு நாணயம் 3 முறை சுண்டும் போதாலும் ஓகே, 3 நாணயம் ஒரு முறை சுண்டுவதனாலும் ஓகே. 2 அடுத்தடுத்த பூக்கள். ஸோ இங்க என்னது, ஸோ உங்க பூக்கள் என்பதை குறிக்கிற டைல். அப்ப let A be the event of getting two consecutive tiles. 2 consecutive tiles. இப்ப A என்றது அடுத்தடுத்து 2 பூ இருக்கணும், 2 டைல் இருக்கணும். இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு. பாருங்க, இதுல 3 தான் இருக்கு. HTT 2 டைல் வருதுங்களா? TTH இதுல வருதுங்களா? ஸோ இது 3 வருது, இருந்தாலும் பக்கத்துல 1 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதையுமே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ A வந்து 3, அப்போ N of A equal to 3. 3 இருக்கு. ஸோ ஃபார்முலா என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to N of A by N of S. So therefore N of A உடைய ஆன்சர் 3, N of S உடைய ஆன்சர் 8. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A உடைய ஆன்சர் இதுதான். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்ற கூட்டு தொடர் வரிசை. அப்ப 16, 11, 6, 1 எக்ஸெட்ரா இது எப்படி இருக்கு? R in AP அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ல இருக்கு. ஸோ இதுல -54 என்பது எத்தனையாவது டேர்ம்? nth டேர்ம். என்னோட வேல்யூ கேட்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் A 16. ஸோ காமன் டிஃபரன்ஸ் D equal to 11 minus 16. ஸோ அப்போ என்ன வரும்? -5. D ஓட வேல்யூ -5. ஸோ TN கொடுத்துருக்காங்க -54. அப்போ ஏபிக்கான nth ஃபார்ம் TN ஃபார்ம் என்னது? A plus
n minus 1 into d. சரியா, இது ஃபார்முலா. ஸோ அப்போ tn it is equal to a ஓட வேல்யூ 16 plus n ஓட வேல்யூ தெரியாது -1, d ஓட வேல்யூ -5. இதனுடைய ஆன்சரு -54 plus 16 plus இந்த -5 எடுத்து பெருக்குங்க, இல்லை அப்படியே கூட வச்சுக்கோ. n minus 1 minus 5 equal to -54. so n minus 1 minus 5 minus 54 minus 16. இந்த plus 16 equal தனி போனா -16. so ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருது? 60 70 -70 n minus 1 into -5. so இப்போ n minus 1 வச்சுக்கிட்டு -70 by -5. இப்போ நமக்கு என்ன வரும்? 14 வரும். n minus 1 உடைய ஆன்சர் 14. இப்போ n equal to -1 equal தனி போச்சுன்னா +1, 14 plus 1 n equal to 15. therefore -54 is 15th term. ஓகேவா? -56 என்பது 15வது உறுப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடியுது. தேங்க்யூ.